வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. வேண்டாம் என்றவரை வம்படியாக கிரெடிட் கார்டு வாங்க சொல்லி கையில் தந்ததோடு ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ற பெயரில் பணம் கேட்டு தொல்லை செய்து கடைசியில் தாக்குதல் வரை நீண்டிருக்கிறது இச்சம்பவம். துணிவு பட பாணியில் நடந்த இந்த துணிகர செயல் மக்களுக்கு எச்சரிக்கையாக அமைந்திருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் மாணிக்கபுரம் சாலை பகுதியில் எலக்ட்ரானிக்ஸ் கடை நடத்தி வரும் ஈஸ்வரனுக்கு விடாது போன் கால் செய்து வங்கி ஊழியர்கள் என கூறி கிரெடிட் கார்டு வாங்க சொல்லி தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. உங்களுடைய சிபில் ஸ்கோர் 700க்கும் மேல் உள்ளது, நீங்கள் கிரெடிட் கார்டு மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை லோன் பெற தகுதி பெற்றுள்ளீர்கள் என தன்மையாக இனிக்க பேசியதாக தெரிகிறது. ஆனாலும் ஈஸ்வரன் போன் செய்த பெண்ணிடம் துருவி விசாரித்த பிறகே கார்டு வாங்கிக் கொள்ள சம்மதித்தாராம். சார் குட் ஈவினிங் சார், HDFC பேங்க்ல இருந்து கால் பண்ணிருக்கோம் சார். எந்த பேங்க்குங்க? HDFC சார். சொல்லுங்கம்மா. சார் கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் சார். லைஃப் டைம் ஃப்ரீ கார்டு ஆஃபர் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆனுவல் ஃபீஸ் ஜாயினிங் ஃபீஸ் கிடையாதுங்க சார். ஸ்டார்டிங் லிமிட் 1 லேக்ல இருந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதர் கார்டை பேஸ் பண்ணி தான் சார் இந்த ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். வேற பேங்க் கிரெடிட் கார்டு ஏதாவது யூஸ் பண்றீங்களாங்க சார்? தொடர்ந்து கார்டு பெறுவதற்கான வழிமுறைகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொண்ட நபர்கள் கிரெடிட் கார்டையும் அனுப்பி வைத்துள்ளதாக தெரிகிறது. ஓரிரு நாட்களுக்கு பின் மீண்டும் தொடர்பு கொண்ட வங்கி ஊழியர்கள் கிரெடிட் கார்டை ஆக்டிவேட் செய்வதற்கான வழிமுறைகளை கூறிவிட்டு தங்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடு போடுவதாக சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது. இலவசம்தானே, எதுவும் வில்லங்கம் இருக்காது என நினைத்து கொண்டு ஈஸ்வரனும் அதற்கு ஓகே சொல்லி இருந்ததாக கூறப்படுகிறது. எல்லாம் சொல்லி முடிக்கிற போது, சார் உங்களுக்கு கூட ஒரு ஹெல்த் கார்டு கிடைக்குங்க, ஃப்ரீயா கிடைக்கி வாங்கிக்கிங்கன்னாரு. சார் ஹெல்த் கார்டுனா அப்படின்னு, அது நீங்க எந்த ஆஸ்பத்திரி வேணாலும் போய் உங்க உடல்நிலை செக் பண்ணிக்கலாம் சார், அது ஃப்ரீ அப்படின்னாரு. சரிங்க சார் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்த சில நாட்களிலேயே ஹெல்த் இன்சூரன்ஸிற்கு 20,000 ரூபாய் கட்ட வேண்டும் என மெசேஜ் வந்ததும் பதறியடித்த ஈஸ்வரன் தனது நண்பன் மூலம் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்திற்கு மெயில் அனுப்பி இன்சூரன்ஸை ரத்து செய்ய கூறியதாக தெரிகிறது. இதை எப்படியோ மோப்பம் பிடித்த கிரெடிட் கார்டு ஊழியர்கள் ஈஸ்வரனுக்கு கால் செய்து தொந்தரவு செய்ததாக சொல்லப்படுகிறது. அவர் கொடுத்த எல்லா நம்பர் சொல்லி முடிச்சதுக்கு அடுத்த நாள் எனக்கு போனுக்கு ஒரு மெசேஜ் வருது, நீங்க 20,000 ரூபாய் கட்டணும். எனது ஒரு நண்பர் ஒருத்தர் மூலியமா அவங்களுக்கு ஒரு மெயில் பண்ணி கேன்சல் பண்ணேன். அதுக்கு அடுத்து மெயில் பண்ணதுக்கு 2வது நாள் ஒரு 2 பேர் போன் பண்ணாங்க. தொடர்ச்சியா 3 மாசமா காலையில மத்தியானம் நைட்டு எந்நேரம் போன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நானும் பதில் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவ்வப்போது ஈஸ்வரனை தொடர்பு கொண்டு நச்சரித்து வந்த நபர்கள் கடந்த சில நாட்களாக ஆபாசமாக வசைபாடியதாகவும் கூறப்படுகிறது. போன் மூலம் தொல்லை கொடுத்து வந்த நபர்கள் திடீரென ஈஸ்வரன் இருக்கும் இடத்திற்கே நேரில் வந்து தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. பல்லடம் பத்திரப்பதிவு அலுவலகத்தின் வெளியே இருந்த ஈஸ்வரனை வங்கி ஊழியர்கள் என கூறி 2 பேர் ஆபாசமான வார்த்தைகளில் வசைபாடியதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஈஸ்வரனின் மகன் அந்த நபர்களை தட்டி கேட்கவும் அவர்கள் ஈஸ்வரனை தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இரு தரப்பு மோதலை கண்ட போலீசார் ஈஸ்வரனை மீட்டனர். அத்தோடு வங்கி ஊழியர்களிடம் விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்தனர். மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட ஈஸ்வரன், இது போன்று சிக்கினால் நமது பணத்தை தான் இழக்க நேரிடும் என தெரிவித்தார். மக்கள் விழிப்புணர்வா இருந்துக்க வேண்டியதுதான். ஆனா சாமானிய ஒரு மனிதரெல்லாம் சிக்கனா விட்டுக்கிட்டேன், ரொம்ப கஷ்டம், மீண்டு வர முடியும். பணத்தை தான் இழக்கணும். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.